வணக்கம். வெல்கம் டு ஏகே விவிசுதி எஜுகேஷன் சேனல். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் செய்யுளில் இயல் 2 பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஏற்கனவே இயல் 1 செய்யுள் பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்யுளில் இயல் 2 10ஆம் வகுப்பு தமிழில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா பரிபாடல். பரிபாடலில் நமக்கு கொடுத்த பாடல் யார் எழுதுனாங்க அப்படின்னா கீராந்தையார் எழுதியிருக்காரு. 10ஆம் வகுப்பில் செய்யுளில் இயல் 2 நமக்கு ஃபஸ்ட்டு பரிபாடல் இருக்குது. நமக்கு கொடுத்த பாடல் எழுதியவர் கீராந்தையார். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. அது ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் கொண்டது. பரிபாடலோட புகழ் என்ன அப்படின்னா ஓங்கு பரிபாடல். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. அது ஓங்கு பரிபாடல் என்னும் புகழ் பெற்றது. உரையாசிரியர்கள் பரிபாடலில் மொத்தம் 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. உரையாசிரியர்கள் பரிபாடலில் மொத்தம் 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை நமக்கு கிடச்சிருக்கிறது 24 பாடல்கள் தான். உரையாசிரியர்கள் 70 பாடல்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பரிபாடலில் இதுவரைக்கும் நமக்கு 24 பாடல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன், அதெல்லாம் பற்றி எது சொல்லுது அப்படின்னா சங்க இலக்கியம் நமக்கு சொல்லும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன், அதெல்லாம் பற்றி எது நமக்கு சொல்லுது அப்படின்னா சங்க இலக்கியங்கள் மூலம்தான் நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்புறம் இதில் இந்த நமக்கு கொடுத்துருக்க பரிபாடலில் பால் விதியை பற்றின பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் 1924 பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார். அமெரிக்க வானியல் வல்லுனர் அவர் பேர் எட்வின் ஹப்பிள். அவர் 1924ஆம் ஆண்டில் பால்வீதிகள் நிறையா உள்ளன அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இல்நுழை கதிர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் இருந்தால் இந்த பாயிண்ட்டும் இருக்கும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அந்த வரி எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படிங்கிற வரி திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு. அது எழுதினது யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் திருஅண்ட பகுதியில் எழுதியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா பால் விதிகள் பற்றி அதில் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த பரிபாடலில் நமக்கு சொல்லும் பொருளும் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னம்னா இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம்லாம் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சொல்லும் பொருளும்ல விசும்பு அப்படின்னா என்னென்னா வானம். விசும்பு என்னென்னா வானம். ஊழினா யுகம். விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை. தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. ஆர்தர்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு சிறப்பு. ஈண்டி செறிந்து திரண்டு அப்படின்னு அர்த்தம். சொல்லும் பொருளும்ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு சிறப்பு, ஈண்டின செறிந்து திரண்டு அப்படின்னு அர்த்தம். சொல்லும் பொருளும் இதை ஒரு டைம் பார்த்துக்காங்க. இலக்கண குறிப்பில் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர். வளர் வானம் வினைத்தொகை. வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். செந்தி பண்புத்தொகை. இலக்கண குறிப்பில் 4 கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர், வளர்வானம் வினைத்தொகை, வாரா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், செந்தின பண்புத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிளர்ந்த. அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா கிளர் கூட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆணை பிரிக்கலாம். கிளர்னா பகுதி, இத்து சந்தி, இத்து ப்ராக்கெட்டில் இந்து இருக்கா அது இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. பகுபத உறுப்பிலக்கணத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிளர்ந்த. கிளர் பகுதி, இத்து சந்தி,
இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. இதான் நமக்கு பரிபாடலில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது இன்னொன்று இயலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயல் 2ல் செய்யுளில் மேகம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேகம் அப்படின்றது எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி அப்படிங்கிறவர் எழுதினார். மேகம் அப்படின்றது எழுதுனது யார்? நாகூர் ரூமி எழுதினார். அவரோட இயற்பெயர் என்னென்னா முகமது ரஃபி. மேகம் எழுதினது நாகூர் ரூமி, அவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. அவர் வந்து ஆங்கில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். மேகம் எழுதினது நாகூர் ரூமி, அவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. அவர் வந்து ஆங்கில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். நாகூர் ரூமி எங்கே பிறந்தார்? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். கணையாளி இதழில் எழுதத் தொடங்கினார். அவர் ஃபஸ்ட்டு எதில் எழுதத் தொடங்கினார்? எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்னா கணையாளி. கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் யார்? நாகூர் ரூமி. அவரோட கவிதை தொகுதிகள் மொத்தம் 3 இருக்குது. என்னென்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். அவரோட கவிதை தொகுதிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. என்னென்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். அவர் வந்து மொழிபெயர்ப்பு கவிதைகள் எழுதுகிறாரு, சிறுகதை தொகுதிகள் எழுதுகிறாரு, அதோட ஒரு நாவலை படைச்சிருக்காரு. அந்த நாவல் பேர் என்னென்னா கப்பலுக்கு போன மச்சான். என்னென்னா மொழிபெயர்ப்பு கவிதைகள் எழுதுகிறாரு, சிறுகதை தொகுதிகள் படைச்சிருக்காரு, கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் படைத்திருக்கார். யார்? நாகூர் ரூமி. மேகம் எழுதினது யார்? நாகூர் ரூமி. அவரோட இயற்பெயர் முகமது ரஃபி. தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். ஆங்கில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். அவரது கவிதை தொகுதிகள் வந்து நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். அவர் வந்து மொழிபெயர்ப்பு கவிதைகள் எழுதுகிறாரு, சிறுகதை தொகுதிகள் எழுதியிருக்காரு, கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் படைச்சிருக்காரு. ஓகே, நமக்கு வந்து இயல் 2ல் இருக்க செய்யுள் என்னென்னா பரிபாடலும் மேகம், இது 2 தான். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இயல் 3ல் இருக்க செய்யுளை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏகே விசுதி எஜுகேஷன் சேனல். தேங்க்யூ.